ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாமிலா கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு என்னோடய கிறிஸ்மஸ் கேக் ஆர்டர்ஸ் பற்றி தான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த தடவை கிறிஸ்மஸுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ப்ரௌனி ஆர்டர் தான் இருந்தது. எல்லா வாட்டியும் ஆர்டர் பண்ணுற அதே கஸ்டமர் தான் இந்த ப்ரௌனி எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக தான் இந்த ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே அந்த கஸ்டமர் க்ரீம் கேக் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. இந்த தடவை ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரௌனி எல்லாம் 22ஆம் தேதி சாயங்காலம் டெலிவரி கொடுக்க வேண்டியது இருந்தது. இது எல்லாமே 1/2 kg வெயிட் வர ப்ரௌனி தான். இது 6ம் 7 இன்ச் கேக் டின்லையாக நான் ரெடி பண்ணி எடுத்தேன். இந்த ப்ரௌனி எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக டெக்கரேஷன்ஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால் சாக்லேட் கனாஷும் ஸ்ப்ரெட் பண்ணி டார்க் சாக்லேட்டும் வச்சு இந்த ப்ரௌனி எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்தேன். அதில் மேரி கிறிஸ்மஸ் டாப்பர் வச்சு விட்டுருக்குறேன். இப்போ இந்த கேக்கில் இந்த ப்ரௌனி எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா மறுநாள் 23ஆம் தேதி ஒரு 5 ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. அதையும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அந்த ப்ரௌனி எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் பண்ணி அதுலேயுமே டெக்கரேஷன்ஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதையும் நான் இப்போ ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இதில் இந்த மாதிரி கொஞ்சமாக சாக்லேட் கனாஷ் பைப்பிங் பேக்கில் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டர் க்ரீமும் வச்சு டெக்கரேஷன் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேஷன்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கோல்டன் சுகர் பீட்ஸ் கொஞ்சமாக போட்டு விட்டுருக்குறேன். ப்ரௌனிக்கு இந்த சாக்லேட்டில் கோல்டன் பார்ட்ஸ் போடும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் கோல்டன் சுகர் பீட்ஸ் போட்டிருக்கிறேன். இந்த பட்டர் க்ரீமில் கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இந்த மேரி கிறிஸ்மஸ் காயின் டாப்பர் ஒவ்வொரு ப்ரௌனி சென்டர்லேயும் இந்த மாதிரி வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறமா இதில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சாக்லேட் ரெடி பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்காக டார்க் அமௌண்ட் எடுத்து அவனில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி சிலிக்கான் மோல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் சாக்லேட் பண்ணுறதுக்கான. அதில் ஸ்பூனில் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம். ஊற்றி விட்டுட்டு இந்த மோல்டு இந்த மாதிரி டேப் பண்ணி கொடுத்தோன்னா நீட்டாக ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். அது நீட்டாக அந்த சாக்லேட் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி டேப் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறமா இதை ஃப்ரீசரில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி சாக்லேட் ரெடியாகி கிடச்சிரும். சிலிக்கன் மோல்டு ஆனதுனால நமக்கு இந்த மாதிரி கை வச்சு ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஒட்டி எதுவும் பிடிக்காது. அதுக்கப்புறமா இந்த சாக்லேட் வச்சு இந்த மாதிரி இந்த ப்ரௌனியை டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 5 ப்ரௌனியும் மத்தியானம் டெலிவரி கொடுக்க வேண்டியது இருந்தது. இதையும் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னொரு 5 ப்ரௌனி கொஞ்சமாக செர்ரீஸு அதுக்கப்புறமா நட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த ப்ரௌனிலையும் நான் ஒரு ப்ரௌனியில் மேரி கிறிஸ்மஸ் டாப்பர் வச்சுருக்கிறேன். மீதி இருக்கிற 4 ப்ரௌனியில் பேப்பர் டாப்பர் வரும். அதுதான் வச்சு விட்டுருக்குறேன். இதில் 3 கேக் 1/2 kgயும் 2 கேக் 1/4 kgலையும் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்தாச்சு. இது எல்லாமே நார்மலான அந்த கேக் பாக்ஸில் வச்சு தான் நான் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். அடுத்ததாக 23ஆம் தேதி காலையில் 1 kgக்கான ப்ரௌனி ஸ்கூலில் கட் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் பெரிய டின்லையாக நான் ரெடி பண்ணி எடுத்தேன். இதில் நட்ஸ் எல்லாம் போட்டு தான் ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். பாதாம் கேஷ்யூஸ் எல்லாம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த ப்ரௌனியை சாக்லேட் கனாஷ் வச்சு இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் சாக்லேட் கனாஷ் வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த சாக்லேட் கனாஷ் வச்சே இந்த மாதிரி சைடில் எல்லாம் இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு விட்டுட்டேன். அடுத்ததாக ஒரு கிறிஸ்மஸ் காயின் டாப்பர் சென்டரில் இந்த ப்ரௌனியோட சென்டரில் வச்சு விட்டுருக்குறேன். அடுத்ததாக சின்னதும் பெருசுமான கோல்டன் சுகர் பீட்ஸ் எடுத்து ப்ரௌனி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டாச்சு.
இந்த நம்ம வந்து சாக்லேட் கனாஷ் வச்சுருக்கிற அந்த டிசைன் போட்டிருக்கிறதுல அது மேலே வந்துட்டு கோல்டன் பால்ஸ் வந்து வச்சு விட்டுருக்குறேன். அடுத்ததாக வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச இந்த சாக்லேட் எடுத்து சைடு ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து வச்சு விட்டுருக்குறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக செரீஸ் வந்து எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து ப்ரௌனியில் இந்த மாதிரி வச்சு எடுத்துட்டேன். இப்போ ப்ரௌனியோட ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் கிடச்சிது. இது கூட வந்துட்டு ஒரு 30 சாக்லேட்டும் கேட்டிருந்தாங்க. அதையும் ரெடி பண்ணி பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். இது வந்துட்டு 23ஆந்தேதி காலையில் வந்துட்டு டெலிவரி கொடுக்க வேண்டியது இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சாண்டா கேக்கு வந்துட்டு 22ஆந்தேதி இந்த கேக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட் ஃப்ளேவரில் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா 24ஆந்தேதி கொடுக்க வேண்டிய க்ரீம் கேக் எல்லாம் ஸ்பாஞ்சு ரெடி பண்ணி இந்த மாதிரி ஐசிங் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ சாண்டா டெக்கரேஷன் வந்து எப்படி பண்ணலான்னு தான் காட்ட போகிறேன். அதுக்காக வந்துட்டு ஒரு பேலட் நைஃப் எடுத்து கேக்கோட கால் பாகம் வர அளவுக்கு இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணி கொடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு இந்த ரெட் கலர் விப்பிங் க்ரீம் எடுத்து இந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம போட்டு விட்டு இந்த மாதிரி நம்ம வந்து போடணும். இது வந்துட்டு நம்ம ரோஸ்ட் நாசிலில் சின்ன சைஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அது வச்சு தான் நான் வந்துட்டு அந்த நாசில் தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு டிசைன் வந்து போட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு இதோட பார்டர் மாதிரி கொடுக்கறதுக்காக ஒயிட் கலர் விப்பிங் க்ரீம் எடுத்து இந்த மாதிரி பார்டர் போட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கேக்கோட இந்த ஓரத்தில் வந்து இதே நாசில் வச்சு தான் நான் இந்த டிசைன் கொடுத்து விட்டுருக்குறேன். நமக்கு பேசில் நாசில் வரதில் அந்த ரோசல் நாசில் மாதிரியே ஒரு ஷெல் நாசில் போல் வரும். அதை எடுத்து தான் நான் இந்த டிசைன் போட்டு விட்டுருக்குறேன். அதுக்கப்புறமா இதோட சாண்டாவோட கண் வைக்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த சாக்லேட் கனாஷ் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சாக்லேட் கனாஷை வந்துட்டு பைப்பிங் பேக்கில் மாட்டிட்டு இந்த மாதிரி வச்சு விட்டால் கண் ரெடியாகி கிடச்சிரும். அதுக்கப்புறமா இதோட மீஸை வந்து வரைகிறதுக்காக நான் வந்து ஒயிட் கலர் விப்பிங் க்ரீமில் தான் அதுவும் வரைஞ்சி எடுத்தேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் வந்து ரெட் கலரில் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து விட்டுக்கலாம். சைடில் கீழே வந்துட்டு பார்டர் கொடுக்கறதுக்காக சின்ன நாசில் வச்சு ஒரு சின்ன டிசைன் கொடுத்து விட்டுருக்குறேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா 5 சாண்டா கேக் வந்து ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா இந்த கேக்கு வந்து 24ஆந்தேதி நைட்டு வந்து ஆர்டர் கொடுக்க வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்துட்டு 1 kg ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு. அதில் வந்துட்டு பார்டர் வந்துட்டு நான் வந்து சாட்டின் ரிப்பன் வச்சு இந்த மாதிரி கொடுத்து விட்டுட்டேன். இதில் வந்துட்டு ஒரு ஸ்னோமேன் டிசைன் தான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்காக விப்பிங் க்ரீம்லேயே இந்த மாதிரி ஸ்னோமேனோட பாடி வந்துட்டு இந்த மாதிரியே வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா சென்டரில் ரெட் கலர் வச்சு இந்த மாதிரி கொடுத்து விட்டதுக்கப்புறமா அதோட ஹெட்டு வந்து ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நம்ம பாடி பண்ணுறதை விடையும் கொஞ்சம் சின்னதாக வந்து விப்பிங் க்ரீமில் வச்சு விட்டுட்டு அதில் ஒரு சாக்லேட் கனாஷ் வச்சு ஐஸ் கொடுத்துட்டு அது மேலே வந்து அதோட அந்த ஹேட் இருக்கிறது மாதிரி ரெட் கலரில் கொடுத்து விட்டுட்டேன். இந்த மாதிரி சிம்பிளாக வந்து ஸ்னோமேன் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி விப்பிங் க்ரீமில் நான் மொத்தமாக ஒரு 5 ஸ்னோமேன் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக வந்துட்டு நான் வந்து சாண்டா எடுத்து இந்த கேக்கோட சென்டரில் வந்து இன்சர்ட் பண்ணி கொடுத்துக்க போகிறேன். ஒரு காயின் டாப்பர் வந்து எடுத்து அதையும் வந்து கேக்கோட சென்டரில் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒயிட் கம்பவுண்ட் எடுத்து கேக்கோட டாப்பில் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அந்த ஸ்னோ மாதிரி டிசைன் கொடுக்கறதுக்காக ஆயில் ப்ரஷ் வச்சு லைட்டாக வந்துட்டு கேக்கோட இந்த சைட் போர்ஷன்லலாம் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்தேன். அப்போ நமக்கு வந்து அந்த ஸ்னோ மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். இப்போ கேக்கோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் கிடச்சிது. கேக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக சூப்பராக வந்து இருந்தது. இந்த கேக்கும் வந்துட்டு 24ஆந்தேதி நைட்டு தான் வந்து டெலிவரி கொடுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ட்ரீம் கேக் வந்து 25ஆந்தேதி 2 ட்ரீம் கேக் ஆர்டர் இருந்தது. அதையும் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். 2 1/2 kg ட்ரீம் கேக்கும் அது கூட வந்துட்டு 1 kg ஒரு ப்ரௌனி ஆர்டர் இருந்தது. அதையும் வந்துட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1 kgயில் ஒரு பட்டர்ஸ்காட்ச் கேக்கும் கிறிஸ்மஸ் தீம்லே ரெடி பண்ணி கேட்டிருந்தாங்க. அதுவும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த பட்டர்ஸ்காட்ச் கேக்கும் 2 ட்ரீம் கேக்கும் ஒரே கஸ்டமர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த கேக் எல்லாமே 25ஆந்தேதி
சாயங்காலம் வந்து டெலிவரி கொடுக்க வேண்டியது இருந்தது. இப்படி தான் என்னோடய கிறிஸ்மஸ் கேக் ஆர்டர்ஸ் இருந்தது. உங்களுக்கும் என்னோடய கிறிஸ்மஸ் கேக் vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.